இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரன்றதுனால முருகன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா, ஸ்டே டியூன். இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வழிவிடு முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். முருகனோட பாலாபிஷேகம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி தைப்பூசன்றதுனால மனசுக்கு நிறைவாக இருந்தது. என்ன இவ்வளோ லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பிஸி ஷெடியூல் ஆகிப்போச்சு. அப்படியே நம்ம சொந்த பந்தங்களை பார்த்து பேசிட்டு இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோவில், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கூட குறையில, அவ்வளோ ரஷ்ஷாகவே இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிஸ் தேட்டருக்குள்ளே இருக்கோங்க. இவங்கெல்லாம் எதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நின்றுட்டுருக்காங்கன்னா, அவங்க யாருமே கையில் கேஷ் கொண்டு வரல, ஜிபேயை நம்பி வந்துட்டாங்க. தயவு செஞ்சு தம்பிஸ் தேட்டருக்கு வரவங்க ஜிபேயில் பணத்தை வச்சுட்டு நம்பி வராதிங்க, கையில் கேஷ் இருக்கணும். ஸோ அவர் கொடுத்து சப்போர்ட் பண்ணார், ஹெல்ப் பண்ணார். ஸோ அங்கேருந்து நம்ம தலையோட படத்தை மரண மாதம் இருந்ததுங்க பார்த்தோம். பார்த்துட்டு செம்மையாக இருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் போகிற விஷயம் இது தாங்க எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார் என் ஹஸ்பண்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் போகிற மூடில் தான் நான் கிளம்பி வந்திருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா தேட்டருக்கு படத்துக்கு கூட்டி போயிருந்தாரு.